ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஃபார் யூ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில் ஒரு ஸ்டிச் முடித்ததுக்கப்புறம் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் சின்னதாக ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட் போடுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு முடித்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா 2 லூப் இருக்கும் நமக்கு. இந்த 2 லூப்பில் அந்த செகண்டாக எடுத்தோம் இல்லையா லூப்பை, அந்த லூப்பை இந்த மண்ணிடில் மாட்டி ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா இப்போ மேலே கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கு இல்லையா த்ரெட்டு, அதுக்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட்டு செயினை ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீடிலோட ஹூக்கில் மாட்டி ஃபஸ்ட்டு செயினை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரேம்க்கு கீழே இருக்கிற த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நாட்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நீடில் வெளியில் எடுத்துடலாம். நம்ம சில்க் த்ரெட்டில் போடும்போதும் இதே மாதிரி தான் போடணும். ஆனால் சில்க் த்ரெட்டில் போடும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்ம சில்க் த்ரெட்டில் 2 டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால அந்த எண்ட் நாட் போடும்போது நமக்கு மொத்தமாக 4 ஸ்டாண்டு கிடைக்கும். அந்த 4 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்ட் நம்ம மிஸ் பண்ணால் கூட நமக்கு நாட்டை ஒழுங்காக விடாது. அதனால் நம்ம சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது செயின் ஸ்டிச்னாலும் சரி எண்ட் நாட்னாலும் சரி ரொம்பவே கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து நம்ம எண்ட் நாட் போடும்போது காமனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். நார்மலாக எண்ட் நாட் போடும்போது நம்ம ஸ்டிச் எங்கே முடிக்கிறோமோ அது பக்கத்துலேயே தான் நம்ம பஞ்ச் பண்ணி நாட் போடணும். ஆனால் அந்த மாதிரி நாட் போடாமல் இங்கே வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஒரு செயின் போட்டு முடிச்சிட்டேன். செயின் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு செயின் போடுற அளவுக்கு நான் பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து நாட் போடும்போது என்ன ஆகும்னா நாட் ஃபார்ம் ஆயிரும். ஆனால் அந்த கிளாத்தில் நம்ம ஸ்டிச்சு முடிக்கிற இடத்துல ஒரு பெரிய ஹோல் நமக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ளவுஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணும்போது அதில் அங்கங்கே ஹோல் தெரிஞ்சுதுன்னா ஃபினிஷிங் நமக்கு நல்லா இருக்காது. இந்த ஹோல் தெரியாமல் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே தான் பஞ்ச் பண்ணி எண்ட் நாட் போடணும். அடுத்து எண்ட் நாட் போடும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் த்ரெட் இந்த மாதிரி மேலே தூக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எந்த இடத்துலலாம் நாட் போட்டு முடிக்கிறோமோ அந்த இடத்துலலாம் த்ரெட்டு மேலே தூக்கிட்டு இருந்ததுனாக்கா நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இதை அவாய்ட் பண்ணோன்னா நம்ம நாட் போடும்போது எடுக்கிற செகண்ட் லூப்போட த்ரெட்டை ரொம்ப மேலே தூக்காமல் கொஞ்சமாக மட்டும் மேலே எடுத்து நாட் போடணும். அப்படியும் சில சமயம் நமக்கு இந்த நாட்டு மேலே தெரியுது அப்படின்னா ஆரி நீடில் ஃப்ரேம்க்கு கீழேந்து மேலே விட்டு அந்த நீடிலோட ஹூக்கில் அந்த த்ரெட்டை இந்த மாதிரி ஹூக்கில் மாட்டி அப்படியே கீழே இழுத்துடணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நாட் மேலே தெரியாது, நாட்டு கீழே போயிடும். இப்போ ஃபினிஷிங்கும் நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.